Hey guys, welcome back to ARTNBC Academy. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் கொடுத்து ஒரு பொறுத்துக்கு பார்ப்போம். கடத்தும் கால்வாய் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல். ஓகேங்களா, அதாவது கடத்தும் கால்வாய் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல். அதேமாதிரி செல்லின் தற்கொலைப்பை என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா லைசோசோம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. நம்ம வந்து லை அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சமாளிக்க முடியாமல் சூசைட் தான் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. செல்லின் தற்கொலைப்பை என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா லைசோசோம். அதேமாதிரி செல்லின் கட்டுப்பாட்டு அறை அல்லது செல்லின் மூளை என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா உட்கரு. ஓகேங்களா, அதாவது கட்டுப்பாட்டு அறைனாலும் ஒன்று தான், அல்லது மூளை என்று அழைக்கப்படுது செல்லின் மூளை என்று அழைக்கப்படுவதனால என்ன தான் உட்கரு தான். ஓகேங்களா, நியூக்ளியோலஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆற்றல் மையம். செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா, செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி உணவு தயாரிப்பாளர் என்று அழைக்கப்படுவது பசுங்கணிகம். ஓகேங்களா, உணவு தயாரிப்பாளர் என்று அழைக்கப்படுவது பசுங்கணிகம். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.